இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த செய்வினையுடைய பாதிப்பு. என்ன பாதிப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரவங்க நிறைய பேருக்கு யார் செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, செய்வினை அவங்க சொந்த பந்தம் தான் செஞ்சு புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த செய்வினுடைய பாதிப்பு மிக மோசமாக இருக்குது. இதனால இந்த செய்வினை செய்யறது ரொம்ப மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதனால தயவு செஞ்சு யார் மேலேயாவது கோவம் வந்தா ஒண்ணு மன்னிச்சு விட்டுடுங்க. அப்படி இல்லை அல்லாஹ்வின் பொருட்டுல விட்டுடுங்க. ஏன்னா இந்த செய்வினை மூலியமாக வரக்கூடிய ஆபத்து மிக அதிகமா இருக்குது. ஏன்னு சொன்னா அவங்க தன்னை மறந்து ஏதோ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது தன் குடும்பத்தின் ரீதியாக நஷ்டப்படுறாங்க. தன் வாழ்க்கையில எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்க முடியாம போறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தவிர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது கோவம்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு அந்த டைம்ல ஏதாவது ஒரு திட்டிடணும், இல்லை ஒரு அடி கூட அடிச்சிடலாம். தேவையில்லாத போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு என்ன பண்ணக்கூடாது? பிறரை பாதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி செய்வினை பிரச்சனைகள் உள்ளவங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னோட மொபைல் என்ன இருக்கு. ரெண்டாவது இந்த கெட்ட ஜின்னாத்துகளுடைய விஷயமா எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னு சொன்னா கால் பண்றீங்க. நான் இங்க போனேன் அங்க போனேன், இவரை பார்த்தேன் அவரை கூட சில சாமியாரை கூட பார்த்தேன்னு சொல்றீங்க. நீங்க எங்க வேணா போங்க. எதுக்கு யார் யார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ அதுக்கு தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கெட்ட ஜின்னாத்துடைய விஷயத்த நிறைய பேர் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. பாதி பேர் பயப்படுவாங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு எலுமிச்சம்பழம் தேங்காவோ ஏதோ சுத்துவாங்க. அது என்ன ஒரு 2 நாளைக்கு அதன் மூலியமா நிற்கும், அந்த படிக்கிறது மூலியமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது மேலே காமிக்கும். அதே மாதிரி அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் எடுத்து என்ன பண்ணும், ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது என்ன ஆகும், தன் உடலை விட்டு போவோம். அதே மாதிரி யாருக்காவது பாதிப்புகள் இருந்தாக்கா, செய்வினை பாதிப்புகள் இருந்தாக்கா எனக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கெட்ட பேய் பிடித்திருக்குது, ரெண்டாவது கண் திருஷ்டி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த கெட்ட ஜின்னாத்துகள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. தீய ஏதாவது சக்தியின் மூலியமாக சிலுமிஷம் ஏதாவது இருந்தாக்கா எனக்கு கால் பண்ணுங்க. நாகதோஷங்கள் மாதிரி எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த தோஷங்கள் மூலியமாக எந்த பாதிப்பு இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, பிறருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பார்த்து என்ன பண்றோம், அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எங்கெங்கேயோ போய் ஏமாந்து என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் அதுதான் சொல்றீங்க, நான் இங்க போனேன் இவ்வளோ வாங்கினேன் அவ்வளோ வாங்கினேன் போச்சு வந்துச்சுன்னு. இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ணுங்க, போறது தப்பு கிடையாது. யார் எதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களோ அதுக்கு அங்க நீங்க என்ன பண்ணணும், போய் ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உள்ளவங்க, செய்வினை பிரச்சனைகள் உள்ளவங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.